வீட்ல காலையில இன்னைக்கு இளநீ பறிச்சாங்க. பசங்களுக்கு இளநீ ஸ்நாக்ஸ் வச்சுட்டு, டிஃபனுக்கு காலையில இட்லியும், மஷ்ரூம் கிரேவியும் வச்சு குடுத்துட்டேன். லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும், முட்டைக்கோஸ் பொரியலும் வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டு, மித்ரனை வேன்ல அனுப்பிட்டு வந்து செல் எடுத்து பார்த்தா, பள்ளி குழந்தைங்க வேன்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்ற நியூஸ பார்த்து செம்ம ஷாக் ஆயிட்டு, அப்பதான் நானும் தம்பிய ஏத்தி விட்டுட்டு வந்து எடுக்கிறேன். அப்படியே பயங்கர ஷாக். அத பார்த்ததும் வயிறெல்லாம் ஒரு மாரி ஆயிடுச்சு மனசெல்லாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, ஒரே ஃபேமிலில 2 பசங்க இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, கவர்மெண்ட்ல ஆளுக்கு 5 லட்சம் நிவாரணம் குடுக்குறோம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த நிவாரணம் எதுக்கு குடுக்குறாங்க? ஏன் குடுக்குறாங்க? புள்ளைங்கள இழந்தவங்களுக்கு அது நிவாரணம் ஒரு ஆறுதலா இருக்குமா? யார் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு நிவாரணம் குடுக்குறாங்க? ஒரு போர்லயோ, இல்ல ஒரு சண்டையிலயோ, எதுலயோ இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு கவர்மெண்ட்ல நிவாரணம் குடுப்பாங்க. அது மரியாதைக்குரியான விஷயம். வளர்ற பிள்ளைங்க, வாழற பிள்ளைங்க ஒரு கவர்மெண்டோட அலட்சியத்துல ஒரு 2 உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள, அந்த நிவாரணம் எதுக்கு யூஸ் ஆகும்? யாருக்கு யூஸ் ஆகும்? அந்த பணத்தை வச்சுட்டு அந்த அம்மா, அப்பா என்ன பண்ண போறாங்க? யார் செஞ்ச தப்ப மறைக்க எதுக்கு நிவாரணம் குடுக்குறாங்கன்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க அம்மா, அப்பாவால நிம்மதியா செலவு பண்ண முடியுமா? அந்த குழந்தைங்க உயிர் போன பணம் அது. யார் செஞ்ச தப்ப சரி பண்ண அந்த பணம் குடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த வழி ஒரு அம்மாவா மித்திரனை வேன் ஏத்திட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த செல்லை பார்க்கக்குள்ள எனக்கு புரியுது. மத்தவங்களுக்கு எப்படி புரியுது அந்த நிவாரணம் எதுக்குன்னு